அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே, நான் தமிழக மக்களுக்காக நல்ல கருத்துக்களை சொல்லி வருகிறேன். நான் காவல்துறையை ஆதரித்து தான் எந்த கருத்துக்களையும் சொல்வேன். நீதித்துறையை ஆதரித்து தான் எந்த கருத்துக்களையும் சொல்வேன். ஆகையால் இப்போது காவல்துறைக்கு ஆதரவாக ஒரு பாடலை பாடட்டுமா? கேளுங்கள். என்னையா, உலகத்தில் மிகச்சிறந்தது எதுயா? உலகத்தில் சிறந்தது காவல், நம் காவல், தமிழக காவல். அது எப்படியா சொல்கிறேன்? உலகத்தில் சிறந்தது காவல், நம் காவல், நம் காவல், தமிழக காவல். பெரும் ஊழல் செய்யாதது காவல். குடித்துவிட்டு நீ அடித்தால், உன் மனைவி அடித்தால் உனக்கும் காவல் உண்டு. நீ குடித்துவிட்டு உன் குழந்தைகளை அடித்தால் உனக்கும் காவல் உண்டு. அது மட்டுமல்ல, நீ குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் உனக்கும் காவல் உண்டு. ஆதலால் பொதுமக்களே, குடித்துவிட்டு அமைதியாக படுத்துக்கொண்டால் சட்டம் அதை அனுமதிக்குது. குடித்துவிட்டு உங்கள் மனைவியை அடிப்பதோ உங்கள் குழந்தைகளை துன்புறுத்துவதோ சட்டப்படியான குற்றமாகும். அது மட்டுமல்லாமல் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. இப்போது நான் பார்க்கிறேன், பல கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் குடித்துவிட்டு போதையில் ஓட்டுகிறார்கள். என்னிடத்திலேயே கேட்கிறார்கள், இது எந்த இடம்? எனக்கு கொஞ்சம் ரூட்டை மட்டும் காட்டுங்க, நான் வண்டியை கரெக்டாக ஓட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. வேணாம், நீ இறங்கிடு அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க ஐயா, கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மிகவும் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்வதாக சொல்கிறார்கள். அவர்களுக்கு எதற்காக இந்த குடிப்பழக்கம்? குடித்துவிட்டு வாகனம் ஓட்டலாமா? குடிப்பது அவர்கள் உரிமையாக இருக்கலாம், ஆனால் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது அவருடைய உரிமை இல்லை. அது மட்டுமல்லாமல் நமது ஈரோடு மாவட்டத்திலே சித்தோடு என்னும் ஒரு மேம்பாலத்துக்கு கீழே ஒரு குழந்தை 15 நாட்களுக்கு முன்னால் காணாமல் போய்விட்டது. எல்லோரும் பதறினார்கள். எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் தமிழக காவல்துறையினர் ஈரோடு மாவட்ட எஸ்பி மேடம் அவர்கள் மூலம் தேடினார்கள். 15 நாட்கள் தேடி அந்த குழந்தையை உயிரோடு கண்டுபிடித்து பெற்றோரிடம் ஒப்படைத்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு நான் உள்ளம் பூரித்தேன். தமிழக காவல்துறையின் பெருமையை நான் அறிந்து கொண்டேன். இதைத்தான் நான் மக்களுக்கு சொல்கிறேன். தமிழக காவல்துறை என்றைக்கும் தூங்காது. அது லஞ்சத்திற்காக ஆசைப்படாது. அது மட்டுமல்லாமல் நாகை மாவட்டத்திலே ஒரு விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், லஞ்ச வழக்கிலே 500 ரூபாய் லஞ்சம் வாங்கியதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டவர், தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர். அவர் இரவு நேரத்திலே தன்னுடைய வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது வாகனம் மோதி இறந்து விட்டதாக ஒரு புகார் வந்தது. காவல்துறையினர் அங்கே போனார்கள். குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் விடாமல் கண்டுபிடித்தார்கள். உண்மையை கண்டுபிடித்தார்கள். அவர் வாகன விபத்தில் சாகவில்லை, யாரோ அடித்து கொன்றார்கள் என்று கண்டுபிடித்தார்கள். அது என்னவென்று கேட்டால், அங்கே திருநங்கைகள் இருவர் அந்த விஓஓ கிராம நிர்வாக அதிகாரியிடம் சண்டையிட்டு அவரிடம் இருந்த பணத்தை பறிக்கும் பொழுதுதான் அவரை அடித்து கொன்று விட்டார்கள் என்று தெரிய வருகிறது.
இந்த 2 சம்பவங்கள் போதாதா தமிழக காவல்துறை சிறந்த முறையில் இயங்குகிறது என்பதற்கு? இன்னும் பல செய்திகளையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். டெல்லியிலே தீவிரவாதிகளின் தாக்குதலிலே நேற்று இரவு சுமார் 10 பேர்கள் அப்பாவி மக்கள் இறந்துவிட்டதாக கேள்விப்பட்டேன். அந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். இறந்து போன அந்த அப்பாவி மக்களுக்காக என்னுடைய துயர அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. இதற்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதற்கு என்ன தண்டனை என்றால் டெத் சென்டென்ஸ், கேபிட்டல் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அந்த டெத் சென்டென்ஸ், கேபிட்டல் சென்டென்ஸ் உறுதி செய்யப்பட வேண்டும். கொலை குற்றம் செய்பவர்களுக்கு ஜாமீன் வழங்கவே கூடாது. அவர்களை உடனே தூக்கில் போட்டுவிட வேண்டும். அப்படி செய்யாதான் இந்த நாட்டிலே குற்றங்களை தவிர்க்க முடியும், ஒழிக்க முடியும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். உங்கள் அன்புள்ள டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர், 985 முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ஈரோடு 9. நன்றி, வணக்கம்.